ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதற்கான ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,000லேருந்து 81,000 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 14,500 கிட்ட அவங்க வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. இது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகேங்களா, ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அடுத்த மாதம் 4ஆம் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா, 2 எக்ஸாம் எழுதணும். அந்த 2 எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அவங்க போஸ்டிங் போட சான்சஸ் நிறையாவே இருக்குது. எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். ஸோ தட் அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். என்றைக்கு இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆணுச்சு அப்படின்னா 9ஆம் ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அடுத்த மாதம் 4ஆம் வரைக்கும் டைம் இருக்குது. எப்போ நீங்கள் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 5ஆம் அதாவது இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து 5ஆம் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட். ஓகேங்களா, அப்ளிகேஷன் கரெக்ஷன் நீங்கள் ஏதாச்சும் அப்ளிகேஷனில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கு வந்து ஒரு டேட் வந்து அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. அது என்றைக்கு அப்படின்னா 9ஆம் 11ஆம் வரைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. டென்டேட்டிவ் ஷெடியூல், அதாவது இந்த எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்டேஜ் வந்துட்டு நீங்கள் தாண்டி போகணும். என்னென்ன அப்படின்னா டயர் 1 டயர் 2 அப்படின்ட்டு 2 எக்ஸாம் இருக்குது. அது ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஓகேங்களா, அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா டயர் 1 பார்க்கும்போது 13ஆம் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 13லேருந்து ஒரு 30ஆம் நடக்கும் அப்படின்ட்டும். டயர் 2 வந்து டயர் 1 யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்கீங்களோ அவங்க வந்து டயர் 2 வந்து நீங்கள் எழுதுவீங்க. அப்போது வந்து டிசம்பர் அந்த மாதிரி வந்து எழுதுவீங்க. அது வந்து எக்ஸாக்ட் டேட் வந்து அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ வாங்க போஸ்ட் எல்லாமே பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு பே லெவல் 7 படி இருக்கிற போஸ்ட் எல்லாமே பார்த்துடலாமா. 44,000லேருந்து 1,42,000 வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு போஸ்ட், அதாவது பே லெவல் 7ல் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டில் வந்துட்டு எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, என்னென்ன அப்படின்னா அதே அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இதெல்லாமே வந்து லைக் ஒரு ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரயில்வேஸு, ப்ரூ சர்வீஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து நிறைய போஸ்ட் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் குரூப் சி, குரூப் பி இந்த மாதிரியான போஸ்ட்டு தான். ஓகேங்களா, டோட்டலாக 16 போஸ்ட் வந்து அந்த பே லெவல் 7ல் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பே லெவல் 6ல் பார்த்தோம் அப்படின்னா 35,000லேருந்து 1,12,000 வரைக்கும் உங்களுக்கு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னா அசிஸ்டண்ட் போஸ்ட்டு, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டு, ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, ரிவிஷனல் அக்கௌண்டண்ட்டு, சப் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா ஜூனியர் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு ரெஸ்பெக்டிவ் போஸ்ட்டுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் ஏஜ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், ஆஃபீஸ் சூப்பரிடென்ட். ஓகேங்களா, இதெல்லாமே வந்துட்டு குரூப் பியில் வர போஸ்ட்டு. வயது பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கலாம். அண்டு ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் மட்டும் 32 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பே லெவல் 5ல் பார்த்தோம் அப்படின்னா 29,000லேருந்து 92,000 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுற சேலரியில் ஆடிட்டர் அக்கௌண்டண்ட்டுக்கான போஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பே லெவல் 4 பார்த்தோம் அப்படின்னா 25,000லேருந்து 81,000 வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்னா இதுவுமே அசிஸ்டண்ட் போஸ்ட் தான். சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு, சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டு, சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு, டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, சப் இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா, இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து அவங்க சேலரி 25,000லேருந்து 81,000 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஏஜ் லிமிட் பார்க்கும்போது அதாவது எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் 18லேருந்து 27 வயசுக்குள்ளே அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன் பிட்வீன் இயர்ஸில் வந்துட்டு நீங்கள் பிறந்திருக்கணும். அதாவது 2/8/1998லேருந்து 1/8/2007 இதுக்குள்ளே வந்து நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து நிறையா போஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதெல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. SC ST கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 5 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், OBC கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 3 years ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், PWBடியில் அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும்,
பிடபிள்யூபிடியில் ஓபிசி கேட்டகரி 13 வருஷம், பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா 15 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷமும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிசேபிள்டு இன் ஆப்ரேஷன், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸும். எஸ்சி எஸ்டியில் வந்து அந்த டிசேபிள்டு இன் ஆப்ரேஷன் டியூரிங் ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் இருக்கீங்க அப்படின்னா 8 வருஷமும் அவங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். உங்களோட 12th ஸ்டாண்டர்டில் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் அந்த இது முடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் பார்க்கும்போது நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேட்டடான ஒரு போஸ்ட் அப்படிங்கிறதுனால பேச்சுலர் டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா அதாவது ஆல் த 6 செமஸ்டர்ஸ் ஆஃப் 3 years டிகிரி கோர்ஸ் அண்ட் நாட் சிம்ப்ளி அ பேப்பர் இன் எனி பார்ட் ஆஃப் டிகிரி ஆஃப் 6 செமஸ்டர் டிகிரி லெவல். அதாவது நீங்கள் எல்லா செமஸ்டர் பேப்பர்லேயுமே வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே அந்த 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த எலிஜிபிள். ஓகேங்களா. மற்ற போஸ்ட்டு அதர் தானே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே காமனான ஒரு எலிஜிபிள் தான் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா பேச்சுலர் டிகிரி நம்ம ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, நீங்கள் எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்லைனா அதற்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு யார் எல்லாமே ஃபைனல் இயரில் இப்போ கிராஜுவேஷன், அதாவது இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்களோ, அதாவது 1/8/2025 அன்னைக்குள்ளே வந்து நீங்கள் கிராஜுவேஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 100 ரூபா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் உமன் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. ஃபீஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான். ஓகேங்களா. யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங், இந்த மாதிரி விசா, மாஸ்டர் கார்டு, இந்த மாதிரி எதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து டன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஃபீஸை வந்து எப்போக்குள்ளே நீங்கள் வந்து முடிக்கணும் அப்படின்னா 5/7. ஓகேங்களா. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து முடிச்சிருக்கணும். சப்போஸ் ஆன்லைன் ப்ராசஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் இன்கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க எங்கெங்கன்ட்டு பார்த்துடலாம். நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு கிருஷ்ணகிரி, ஓகேங்களா, சிறுகாக்குளம், எல்லூர், ஓகேங்களா, இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு அவங்க எக்ஸாம் சென்டர் வந்து அவங்க போடுவாங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 ஸ்டேஜ் இருக்குது, Tier 1 Tier 2. யார் எல்லாமே Tier 1 பாஸ் ஆகுறீங்களோ அவங்க வந்து Tier 2 வந்து எழுதுவீங்க. அந்த Tier 1 சிலபஸ் பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்ட்ஸு, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ஸ்னு 4 ஸ்டேஜஸில் உங்களுக்கு Tier 1 நடக்கும். ஒவ்வொரு பார்ட்டுமே 25 கொஷின். ஸோ டோட்டலாக 100 கொஷினுக்கு நீங்கள் எழுதுவீங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 200 மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க. அதாவது எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னா 1 மணி நேரம் வந்து நீங்கள் எழுதுவீங்க. இன் கேஸ் ஆஃப் ஸ்க்ரைப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க கொடுப்பாங்க. Tier 2 பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்லேயும் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்லேயும் இருக்கும். ஓகேங்களா. சாரி, Tier 1 சொல்லிகிட்ருக்கேன். அது வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும், மற்றது எல்லாமே ஹிந்திலையும் கூட இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 0.5 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ராங் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா. Tier 2 பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் இருக்குது. ஓகேங்களா. பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்ட்டு. ஸோ பேப்பர் 1 பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு செஷன் 1. ஸோ அதில் பார்க்கும்போது செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 மொத்தம் 3 செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா. அதில் செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் மேக்ஸு, ரீசனிங்கு. செக்ஷன் 2வில் வந்துட்டு இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ், ஜிகே.
செக்ஷன் 3ல் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் செக்ஷன் 1 வந்து டோட்டலாக 60 கொஷின் இருக்கும். 150 மார்க் வந்து நீங்கள் எழுதுவீங்க. அதில் செக்ஷன் 2ல் பார்த்தோம் அப்படின்னா 70 கொஷின் இருக்கும். 210 மார்க் எழுதுவீங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் 1 மணி நேரம் 1 மணி நேரம் செஷன் 1 மட்டும் 1 மணி நேரம் வந்து நீங்கள் எழுதுவீங்க. செஷன் 1ல் செக்ஷன் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 20 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக 60 மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க. 1/4 மணி நேரம் வந்து அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. செஷன் 2ல் பொறுத்த வரைக்கும் டேட்டா என்ட்ரி ஸ்பீடு டெஸ்ட். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் எழுதுவீங்க. அது ஒரு டாஸ்க் இருக்குது. அதாவது 15 நிமிஷம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 2ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து யாருக்கு அப்படின்னா, யார் எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். அதர்வைஸ் யாரெல்லாம் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலையோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் வந்து நடக்காது. டோட்டலாக 100 கொஷின் இருக்கும். 200 மார்க்குக்கு வந்து நீங்கள் எழுதுவீங்க. 2 மணி நேரம். டீட்டெயில்டான சிலபஸ் வந்து இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இன்கேஸ் ஆஃப் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப்பை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.